2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு எழுத்தாளரும் பொருளாதார நிபுணருமான திரு ஸ்ரீராம் பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரில் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பிரதமரே பாராட்டி எழுதிய ஒரு சில புத்தகங்களில் லாஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய புத்தகம் இருந்திருக்கு, கௌட்டில்யநாமிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதின புத்தகம். அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக இதை படித்து புரிஞ்சு தான் கேட்கணுன்னு இருந்தேன். பட் சீரீஸ் ஆஃப் ஹேப்பனிங்ஸ், அதோடைய சீக்வன்ஸாக நடந்த விஷயங்கள் அதற்கு ஏதுவாகவே நடந்தது. அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக இன்னும் அதை மாற்றிட்டு வந்திருக்கு. மகாகும்பு பார்த்துட்டு இருக்கோம். மகாகும்பு மேலே விமர்சையாக நடந்துட்டு வருது. 50 கோடி பேர் போனதாக கவர்மெண்ட் சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து அகிலேஷ் யாதவ் டேரெக்டாக வந்து அவர் ஆப்போசிட் கூறியவர் 60 கோடி போனதாகவே சொல்கிறாரு. அதனால் 1000 கோடிகளில் போட்டு லட்சம் கோடிகளை எடுப்பதாக உத்தரப்பிரதேச அரசு பெருமை சொல்லுது. மறுபக்கத்தில் சந்திரபாபு நாயுடுவும் தேவேந்திர ஃபட்னாவிஸும் கோவில்கள் மாநாட்டில் பங்கேற்று கோவில் சார்ந்த பொருளாதாரம் பற்றிய விஷயத்த சொல்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்களும் அதில் பங்கேற்று கோவில் மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சொல்கிறாரு. மொத்தமாக பேசும்போது உங்களுடைய புக்குடைய விஷயம் நமக்கு கௌட்டில்யநாமிக்ஸ், இந்த தார்மிக் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் மற்றும் கலாச்சார ரீதியாக பிணையப்பட்ட பொருளாதாரம், விக்சித் பாரத்னு பிரதமர் சொல்லி வரக்கூடிய நிலைமையில் நம்ம நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் இந்த தார்மிக் எக்கானமி, கௌட்டில்யநாமிக்ஸ், இது எப்படி நம்ம டீகோட் பண்ணுறது, எப்படி நம்ம சொசைட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? தேங்க்யூ. ஸோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய சீரீஸ் ஆஃப் புக்ஸ், பிரதமர் வந்து ஆக்சுவலி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்ரிஷியேட் பண்ணது தர்மநாமிக்ஸ்ங்கிற இந்த புஸ்தகத்துக்கு. இந்த ப்ரீவியஸ் புக் தான் நீங்கள் சொல்கிறது கௌட்டில்யநாமிக்ஸ். அது வந்து கௌட்டில்யாவுடைய அர்த்தசாஸ்திரம். சாணக்கியா டிவியில் சாணக்கியா பற்றி சொல்லவே தேவையில்லை. பட் ஆனால் கௌட்டில்யாவுடைய அர்த்தசாஸ்திரம் வந்து அதை எடுத்து நிறையா வந்து அர்த்தசாஸ்திரத்தை வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அர்த்தசாஸ்திரம் இஸ் ரிலேட்டட் டு த பொலிட்டிக்கல் சைட் ஆஃப் இட். இப்போ ஒரு சாணக்கியா மாதிரி ஒரு டிவி சேனல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாணக்கிய நீதினா வந்து கௌட்டில்யா ஒரு சாணக்கியா அவருடைய அர்த்தசாஸ்திரங்கிறது ஒரு சிம்பிள் ஆயிடுச்சு. பட் ஆனால் தெர் இஸ் அ ரீசன் வை இட்ஸ் கால்ட் தி அர்த்தசாஸ்திரம். ஸோ அது ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு வெல்த் கிரியேஷன், தட் இஸ் ஒரு பொருளாதார அடிப்படையாக இருக்கிற ஒரு சான்று, ஒரு புஸ்தகம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெக்ஸ்ட் புக்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் அதோடைய மெயின் பர்பஸாக இருந்தது. பட் மச் ஆஃப் த லிட்ரேச்சர், மச் ஆஃப் த டிஸ்கஷன் வந்து சாணக்கியாவுடைய பர்சனாலிட்டி, அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசருங்கிற ஒரு இமேஜை வச்சு கோரிலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து அதை திருப்பியும் கொண்டு வந்து அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு ஃபோக்கஸை கொண்டு வரேன். அதுதான் வந்து இந்த புஸ்தகத்தில் வந்து கௌட்டில்யநாமிக்ஸில் பண்ணியிருப்பேன். அப்போ ஐ பிரிங் திஸ் கான்செப்ட் கால் தார்மிக் கேபிட்டலிசம். கௌட்டில்யாவுடைய தார்மிக் கேபிட்டலிசம், வெஸ்டர்ன் கேபிட்டலைசேஷன் பார்த்துருக்கோம். தார்மிக் கேபிட்டலைசேஷன் இது எப்படி? அதான் கௌட்டில்யாவுடைய திங்கிங் என்னன்னா, அந்த காலத்துல இருந்து கேபிட்டலிசம் இருந்திருக்குன்றீங்களா? இல்லை, நான் கேபிட்டலிசம்ங்கிறது ஒரு டெர்மினாலஜி. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் கேபிட்டலிசம். ஸோ அதோடைய ஒரு கண்டெம்பரரி இது கொண்டு வரதுக்கு தான் தார்மிக் கேபிட்டலிசம்னு இந்த புஸ்தகத்தில் கொண்டு வந்தேன். பட் பேசிக் ஐடியா என்னென்னா, கௌட்டில்யா சொல்கிறது, நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு அரசாங்கம் இருக்குது, விச் இஸ் அ ஸ்டேட். அது ஒரு மேஜர் என்டிட்டி ஒரு பொருளாதாரத்தில். இன்னொன்று மார்க்கெட்னா இருக்கிற சமுதாயம், மார்க்கெட் பிளேஸில் இப்போ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு சேனல்ஸ்க்கு வந்து வேரியஸ் காம்படிஷன்ஸ் இருக்காங்க. நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் கம்பீட் பண்ணுறீங்க. யார் பெஸ்ட் சேனலோ வந்து நீங்கள் வருமானத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டு. இந்த மார்க்கெட்டும் ஸ்டேட்டும் தான் வந்து மேஜர் வேரியபிள்ஸ் ஒரு பொருளாதாரம். பட் ஆனால் இதை தவிர்த்து ஒரு தர்மாங்கிற ஒரு கான்செப்டை வந்து கௌட்டில்யா வந்து வைக்கிறாரு. வெரி சேஸ் இந்த தர்மாங்கிற கான்செப்ட் ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்ததுன்னா, பியாண்ட் திஸ் பைனரின்னு சொல்லுவாங்க, பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த மார்க்கெட். அது வந்து போத் ஸ்டேட்டுக்கும், இப்போ ஒரு கரப்ஷன் ஸ்டேட்டில் இருக்குது, அதோடைய எப்படி அந்த கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம்னா, ஒரு தார்மிக் சொசைட்டி வந்து அது ப்ரொபென்சிட்டி டு கரப்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை ரெடியூஸ் பண்ணும். சிமிலர்லி ஒரு மாரல் ஹேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கம்பெனி வந்து மற்ற சின்ன கம்பெனிலாம் போட்டு அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி டீல் பண்ணுறது, அதையும் வந்து கௌட்டில்யா சொல்கிறாரு. ஒரு மோர் தர்மா பேஸ்ட் எக்கனாமிக் அப்ரோச்னா மோர் எக்விட்டபிளாக இருக்கும்.
எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஐதர் லீகல் ப்ராசஸ்லையும் சரி, ஒரு பொருளாதார பிளாட்ஃபார்ம்லையும் சரி அப்படிங்கிற. ஸோ திஸ் ஐடியா ஆஃப் தர்மா பியாண்ட் த ஸ்டேட் இந்த மார்க்கெட்டுங்கிறது தான் வெரி ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் ஆஃப் கௌட்டில்யாஸ் ஐடியாஸ். ஸோ அதுலேருந்து வந்து ஐ மீன் தர்மாவுக்கு வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. நான் ஐ டாக் அபவுட் த்ரூ எத்திக்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு கொண்டு வரேன் இந்த புஸ்தகத்தில். அண்ட் அதில் தி ஐடியா ஆஃப் வெல்த் கிரியேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், எஸ்பெஷலி உங்கள் லிசனர்ஸுக்கு. பிகாஸ் சம்ஹவ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம 1990 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் தான் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உலகத்தோட நம்ம பொருளாதார சிந்தனை வந்து உலகத்தோட ஓப்பன் அப் ஆனோங்கிற ஒரு கருத்து இருக்குது. பட் இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹைலி ஃப்ளாட் லாஜிக். பிகாஸ் மச் ஆஃப் அவர் ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் 1947 1990 வரைக்கும் தான் வந்து we are sort of ஓரளவு க்ளோஸ்ட் எக்கானமியாக இருக்கும். பட் over these thousands of years we've always engaged with the world. Cholas engaged with Cambodia, அவங்க பண்ணது பார்த்தோம், ட்ரேட் ரூட்ஸ் பார்த்துருக்கோம், நம்ம சத்ரபதி சிவாஜியோடைய ட்ரேட் ரூட்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். எஸ், நீங்கள் சொல்கிறது உண்மை. ஸோ இந்த மேரிடைம் ட்ரேட் ரூட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோலா சிஸ்டம், அதான் இப்போ சோலாஸே எடுத்துக்கோங்களேன். இப்போ தர்மனாமிக்ஸில் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ டீல் வித் இஸ் இப்போ ராஜேந்திர சோழா கான்கர் பண்ணுறது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வாஸ் பிகாஸ் 500 வருடம் ஒரு ட்ரேட் கில்டுங்கிறது ஒரு கார்பரேஷன், மல்டிநேஷனல் கார்பரேஷன் மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்ரீநீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கார்பரேட் கில்டு வந்து வாஸ் ட்ரேடிங் வித் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், இன்க்ளூடிங் சைனா, இன்க்ளூடிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஆல் தீஸ் பிளேசஸ். பட் அப்போ வந்து ஸ்ரீவிஜயா கிங்டம்னு ஒரு கிங்டம் இருக்குது, இந்தோனேஷியா ரூல் பண்ணியிருந்த கிங்டம். அவங்க வந்து இவங்க இந்த கில்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகாம பண்ணியிருந்தாங்க, சம் ரிஸ்ட்ரெயின்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ண ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை த சோலாஸ் வெண்ட் அண்ட் கான்கர்ட், ஸோ தட் இந்த கில்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வித் அன் அலையன்ஸ் வித் த கம்போடியன்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பொருளாதார சிந்தனைங்கிறது இட் வாஸ் அ ஃபோர் ரன்னர் ஃபார் பொலிட்டிக்கல் ஆக்ஷன். இட் இஸ் பாமர மக்கள் ஐதர் ட்ரேடிங் கோஸ்ரமோ ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், இங்கேருந்து இருக்கிற பாரத தேசத்தில் இருக்கிற ஐடியாஸ் வந்து சித்தாந்தங்கள், இந்த சித்தாந்தம் வந்து மற்ற நாடுகளுக்கு போய் சொல்கிறதோ அதோடைய இது பண்ணுறதோ அதெல்லாம் வாஸ் அ ஃபோர் ரன்னர். அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காலத்தில் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு மற்ற இடத்துக்குலாம் போகணும். ஸோ திஸ் கௌட்டில்யானாமிக்ஸில் ஐ டீல் வித் திஸ் வெல்த் கிரியேஷன், ஒன்று வந்து ரோல் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ஆல்சோ சஸ்டைனபிள் க்ரோத் அண்ட் வெல்ஃபேருக்கு. தட் இஸ் ஒரு சஸ்டைனபிளாக ஒரு இன்க்ளூசிவாக இருக்கிற க்ரோத் மாடல் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இதை நான் கௌட்டில்யானாமிக்ஸ் டீல் பண்ணுறேன். அதில் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஐ டாக் அபவுட் இப்போ கண்டெம்பரரியாக இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி கௌட்டில்யா ஐடியாஸ் இதாக இருக்குங்க. இதே வந்து தர்மனாமிக்ஸில் விச் இஸ் த லேட்டஸ்ட் புக், அதில் ஐ ஆர்கியூ தட் இந்த சோலாஸ், பல்லவாஸ், பாண்டியாஸ், விஜயநகர் எம்பையர், சதர்ன் கிங்டம்ஸ், காமன் era கிங்டம்ஸ், அண்ட் தென் கம்போடியா, காம்போஜி தேசம்னு சொல்லுவோம், கம்போடியா, வியட்நாம், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஜாவா, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற காமன் era கிங்டம்ஸில் பார்த்தீங்கன்னா திஸ் தர்மா பேஸ்ட் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து காமனாக இருக்குங்கிறது என்னுடைய தியரி. ஒன்று வந்து இந்த கௌட்டில்யன் தார்மிக் கேபிட்டலிசம் மென்ஷன் பண்ணுது, அதோடைய ஐடியாஸ். இன்னொன்று வந்து திஸ் தார்மிக் ஈகோ சிஸ்டம் விச் இஸ் பேசிக்லி டெம்பிள் பேஸ்ட் எக்கானமிஸ் அண்ட் அதோடைய எக்ஸ்டென்ஷனுடைய இம்ப்ரிண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி கம்போடியாவெலாம் பார்த்தீங்கன்னா 6th to 13th century CE a lot of this is there. The temple based economy வந்து ஒரு ஃபவுண்டேஷனலாக இருந்தது, மோர் தென் ஈவன் பாரத் இன் சம் கேசஸ். ஸோ அதெல்லாம் ஐ டீல் இன் திஸ் புக். அண்ட் தென் லாஸ்ட்லி இந்த ஸ்ரீனி தர்மா, பிகாஸ் இந்த 500 ஒரு மாதிரி இந்த கில்ஸ் பேசியிருந்தேன் இல்லையா, இந்த கில்ஸ், கார்பரேட் கில்ஸ் வந்து தேர் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம், ஆல்மோஸ்ட் 2500 years. இன்ஃபேக்ட் ஒரு சம் ரிசர்ச்சர்ஸ், இன்ஃபேக்ட் நான் ஒரு சாப்டர் இந்த புத்தகத்தில் இருக்குது வேறு ஐ டாக் ஈவன் இந்த சரஸ்வதி சிந்து சிவிலைசேஷன்லேயே இதோடைய இம்ப்ரிண்ட்ஸ்லாம் இருக்குது சம் ஆஃப் தீஸ் கில்ஸ். இந்த கில்ஸ்லாம் எப்படி வந்து irrespective ஆஃப் யார் ஆட்சி பண்ணாலும் சரி, ஏன்னா இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சண்டை போட்டுன்னே இருந்தாங்க. ஸோ பட் ஆனால் பொருளாதார ப்ராக்ரெஸ் வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இட் வாஸ் டூயிங் வெல் ஓவர் திஸ் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அண்டர்பினிங் ஃபிலாசபிலாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தி ஐடியா ஆஃப் தர்மா பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஈவன் இன் தீஸ் கில்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 500 வரைக்கும் வந்து பைஜானிய தர்மான்னு ஒரு கர்நாடகா பேஸ்ட் ஆரிஜினில் வந்த ஒரு கில்டு. அது தே ஃபாலோ தட் பிரின்சிபல் ஃபார் கவர்னன்ஸ். அவங்களுடைய அவங்களுடைய ஸ்ட்ரக்சரல் எப்படி இப்போ ஒரு கார்பரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருப்பாங்க, ஒரு சேர்மன் இருப்பாங்க. அந்த மாதிரி தே ஹேட் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் ஆல்சோ லாட் ஆஃப் தீஸ் கில்ஸ். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா இதில் வந்து யூ ஹேட் லாட் ஆஃப் மல்டிநேஷனல் பிளேயர்ஸ் ஆல்சோ. இப்போ ஒரு ஜூஸ் ஃபார் எக்ஸாம்பிள், க்ரீக்கில் இருக்கிறவங்கலாம் who are all in Bharat during that time, அவங்கெல்லாம் வந்து they are all part of this some of these guilds in part of their governance structures.
ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இந்த இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு சிந்தனை, சப்கா சாத், அது வந்து இட் இஸ் இன்ட்ரென்சிக்லி நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்குங்கிறது இது ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். அண்ட் த ஃபேக்ட் தட் ஈவன் நம்ம மற்ற தேசத்தில் பிறந்தா கூட சில பேர் வந்து ராஜாக்கள் ஆக்கிற வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் இந்த பல்லவா கிங்ஸில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஒன் ஆஃப் தி கிங்ஸ் நந்திவர்மன் டூங்கிற நந்திவர்மனுடைய ஆட்சி, தட் இஸ் நந்திவர்மன் வந்து ஒரு ராஜா வாஸ் பார்ன் இன் சம்பா இன் வியட்நாம். இது ஒன் ஆஃப் த தியரிஸ். ஐ திங்க் இட்ஸ் ரீசனபிளி வேலிட் தியரின்னு சொல்லுவேன். இதுடைய ப்ரீவியஸ் ராஜா வந்து பல்லவர் கிங் வந்து அவர் இறந்து போனப்புறம் அவருக்கு வாரிசு கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் வாரிசு தேடுறதுக்கோசரம் அவருடைய லீனேஜை போய் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தெம் ஹேட் மைக்ரேட்டட் டு கம்போடியா. அந்த டைமில் கம்போடியா, வியட்நாம். அதில் ஒன் ஆஃப் தி மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு 4 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு 3 குழந்தைங்களே இவங்க பல்லவாஸ் போய் ஆஃபர் பண்ணுறாங்க த்ரோனை. 3 பேரும் வானான்னு சொல்லிட்டாங்க. இந்த 4வது குழந்தைக்கு 11 வயசு, நந்திவர்மன். ஸோ ஹீ சேஸ் எஸ். ஸோ அந்த நந்திவர்மனை எடுத்து இவங்க இங்கே வந்து ஆட்சி பண்ண வச்சு அண்ட் ஹீ பிகம்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பல்லவா கிங்ஸ் அட் தட் டைம். ஸோ இந்த தியரி வந்து உண்மையாக இருந்தால் நல்ல, ஐ மீன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இட் ஆல்சோ டெல்ஸ் யூ தட் சொசைட்டி வாஸ் வெரி இன்க்ளூசிவ். இன்னொரு நாட்டில் ஒருத்தன் பிறந்தா கூட அவனை வந்து ராஜாவை ஆக்கி அந்த ராஜாவுக்கு என்னெல்லாம் இது பண்ணணுமோ அதை பண்ணி அவனை ஒரு பெரிய ராஜா ஆக்குற ஒரு சமுதாயம் அது. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி பாயிண்டர்ஸ்லாம் வந்து ஐ டீல் வித் சம் ஆஃப் தீஸ் புக்ஸ், ஐ மீன் இன் சம் மை ரிசர்ச். அண்ட் தட் ஆல்சோ டீல்ஸ் வித் ஒரு கரண்ட் கொஸ்டின். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி இண்டிஜினஸ் மாடல்ஸ்லாம் வந்து இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துடைய பிரதிபலிப்பாக வந்து ஒரு எக்கனாமிக் ஆங்கிளும் இருக்குது. லாட் ஆஃப் த எக்கனாமிக் சாய்ஸஸ் தட் வி மேக், நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதோ ஆர் நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறதோ, நீங்கள் ஒரு லேப்டாப்பு ஃபோன் வாங்கும்போது ஒரு 2-3 டெசிஷன் மேக்கிங் இது வச்சுருப்பீங்க, ஒரு பாயிண்டர்ஸ் வச்சுருப்பீங்க. ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் முன்னாடி ஒரு போட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இதே மாதிரி ஒரு 2-3 பாயிண்டர்ஸ் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் வச்சு தான் முடிவெடுப்பாங்க. இந்த முடிவெடுக்கிற தன்மை வந்து இஸ் பேஸ்ட் ஆன் ஒரு கல்ச்சுரல் அப்ரிங்கிங் அண்ட் கல்ச்சுரல் ஃபிலாசபி. பிகாஸ் அதுதான் வந்து நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுங்கிறது எனக்கு கருத்து. ஸோ அதையும் வந்து யூ சி தட் இன் தீஸ் பிளேசஸ். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் அதோடைய ஃபார் எக்ஸாம்பிள் லாட் ஆஃப் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் சொல்லிட்டு, தட் இஸ் நான் எசென்ஷியல் ஸ்பெண்டிங். அதில் லாட் ஆஃப் இட் இஸ் லிங்க் டு நம்மளுடைய கல்ச்சுரல் ஃபேப்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ டிரான்சாக்ஷன் எடுத்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் இந்த தீபாவளியுடைய வீக்கில் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அது ஒரு இந்த ஃபெஸ்டிவல் சீசன் சொல்லிட்டு நம்ம தீபாவளியை புரிஞ்சுக்கலாம், நவராத்திரியை புரிஞ்சுக்கலாம், ஹோலியை புரிஞ்சுக்கலாம், பொங்கல், தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பொங்கல் முட்டிட்டு நாடு முழுக்க அது ஒரு செலிப்ரேஷன் டைமாக நம்ம பார்க்குறோம். ஈவன் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்படின்றதும் நம்ம வந்து சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஹாலிடே சீசன், ஹாஃப் இயர்லி லீவ் வருது, அந்த ஸ்பெண்டிங் நிறைய நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் எக்கானமி டிக் ஆகுது, ரைட்? இல்லை, இதெல்லாம் ஒரு கன்சியூமருக்கு வந்து ஒரு கன்சம்ஷன் ட்ரிகர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசன்ட் பட்ஜெட்டில் வந்து டாக்ஸேஷன் ரேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ஸேஷன் ரெடியூஸ் பண்ணும்போது இப்போ நாங்களோ வந்து நம்மளுக்கு வருமானம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஒன்று இருக்கிற ஏதாவது கடன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கோசரம் இந்த வருமானத்தை யூஸ் பண்ணிப்போம். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஓகே நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது, ஸோ நம்ம சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வருமானத்தை சேவ் பண்ணுவோம். ஓகே, த தேர்ட் ஆப்ஷன் இஸ், ஓகே நம்ம வந்து இப்போ காசு வந்திருக்கு, இதை நம்ம செலவழிப்போம்னு சொல்லிட்டு something will trigger you to go and make the expenditure. இந்த ட்ரிகர் தான் வந்து a lot of these cultural events happen through the year. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து it makes a very important contribution because you want to என்ன சொல்கிறது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து you make consumption expenditure. ஸோ அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு கருவி. அது whereas வெஸ்டர்ன் சொசைட்டிஸில் அதோடைய தாக்கம் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. பட் ஆனால் அது ஒரு நேரோ ஜோனில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ யூஎஸ்லாம் எடுத்திங்கன்னா ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஹேப்பன்ஸ் டியூரிங் தேங்க்ஸ்கிவிங் சீசன், விச் இஸ் நவம்பர் அண்ட் டிசம்பர். பேசிக்கலி கிறிஸ்மஸ் தேங்க்ஸ்கிவிங் போது தான் வந்து மோஸ்ட் 70-80% எக்ஸ்பெண்டிச்சர் ஹேப்பன்ஸ், ரைட்? பட் நம்மளுக்கு வந்து நாட் நெசசரி. நம்மளுக்கு த்ரூ அவுட் த இயர் வி ஹேவ் அ லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபெஸ்டிவிட்டிஸ். ஃபெஸ்டிவிட்டிஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தட் எக்கானமி, ரைட்? இன்னொன்று பார்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி டெம்பிள் பேஸ்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம டெம்பிள் விசிட் பண்ணுறது, அந்த என்டையர் டெம்பிள் பேஸ்ட் எக்கனாமிக் ஈகோசிஸ்டம் அரவுண்ட் த டெம்பிள்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற இப்போ கிரானா ஷாப்ஸாக இருக்கட்டும், அங்கே வர டூரிசமாக இருக்கட்டும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயிலுக்கு நீங்கள் எங்கேயா போகணுன்னா, இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீரங்கம் போகணுன்னா, ஸ்ரீரங்கம் டு டெல்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளைட்ஸ் ஆர் அவைலபிள், டைரக்ட் ஃப்ளைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தீஸ் திங்ஸ் வில் எனேபிள் this temple tourism to also flourish. So the temple-based ecosystem is one component. Another component is நீங்கள் சொல்கிற மாதிரி festival-based economies, festival-based இது. The third component is something like the Mahakumbh Mari, where you have a large gathering of people which is not necessarily related to the temple. Basically இந்த மகாகும்பங்கிறது என்ன, எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் திரிவேணி சங்கமத்தில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணது தான் வந்து ஒரு அதோடைய ஐதீகம், ரைட்? பட் அதை சுற்றி நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எக்கானமியை புதுசாக கூட்டி விடுது வேரியஸ் லெவல்ஸில். பிகாஸ் சி இது ஒரு யூனிக்னஸ். பிகாஸ் சி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃப்ளவர் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு வந்து ஃபுட்டுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே. பிகாஸ் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ மகாகும்பம் போகிறாங்கன்னா, ஓகே மகாகும்பம் நிறுத்திக்க மாட்டாங்க, அயோத்தியாவுக்கு போவாங்க, காஷிக்கு போவாங்க, ஆர் சில பேர் வந்து வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஹரித்வாரோ அங்கே போயிட்டு ஏதாவது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு போவாங்க. ஸோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆடட் இன்சென்டிவ்ஸ் பீப்புள் பிரிங் இன் டு த டேபிள். செகண்ட் திங் இஸ் வாட் ஐ கால் டைரக்ட் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், விச் மீன்ஸ் டைரக்டாக வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த மகாகும்புக்கு அப்புறம் 7,000 crores, ஓகே 7,100 crores. ஸோ அதில் வந்து ஒரு 5,000 கோடி வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு 2,100 crores வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிராண்டாக வருது. இதுதான் ப்ராட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ். But the estimate of this revenue from this is about 2.5 lakh crores. Okay, இந்த 2.5 lakh crores estimate வந்து ஓகே அதை நீங்கள் ஒரு ஹையர் எஸ்டிமேட்டாக எடுத்தால் கூட லெட்ஸ் சே ஒரு 1.5 lakh crore எடுத்துக்கோங்களேன், ஒரு 1 லட்சம் கோடி நான் கம்மி பண்ணுறேன். ஓகே, ஈவன் தென் எடுத்தால் கூட உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட் ஜிடிபி for 2023-24 is about 25.8 lakh crores. Okay, at a higher estimate this is about 10% of the state's GDP. At a lower estimate எடுத்தால் கூட ஒரு 5% of the state's GDP வருது. Imagine ஒரு event which is for about 45 days, which is having 400 million people plus coming to that particular place, is able to contribute this much to the economic activity. Directa. Indirecta வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ வந்து ரோட்ஸ் கட்டுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதெல்லாம் மோர் டார்கெட்டடாக பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த ஈவெண்ட் முடிஞ்சும் you will still have public access to a lot of these infrastructure, right? There are obviously some infrastructure is but the tents law they will eventually remove all of them once the event gets over. But there are certain other support infrastructure which is there for a long period of time because in the event goes on. And then more importantly இதுல ஒரு important point என்னன்னா, இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணும்போது அந்த பியூரோக்ரஸியே இட் ரியலி மேக்ஸ் தெம் ஃபோக்கஸ் டு டெலிவர் பிகாஸ் இட்ஸ் அ குளோபல் ஈவெண்ட். எல்லாரும் பார்க்குறாங்க, பிரைம் மினிஸ்டர்லேருந்து இன்டர்நேஷ்னல் பீப்புளெலாம் எவ்ரி ஒன் இஸ் கமிங் அண்ட் விட்னஸிங் திஸ் இவெண்ட். ஸோ there's a lot of pressure for people to deliver. இந்த 45 days-குள்ளே வந்து they have to do a lot of these support infrastructure and do it properly. So அதுலேயும் it provides an avenue. So இந்த மாதிரி வந்து there are a lot of these what I call indirect and direct economies of scale of these various elements of this dharmic ecosystem. So that's another example நீங்கள் சொல்கிற மாதிரி which is contemporary இதில் இது அதோடைய தாக்கம் நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் இதில் சொல்லும் போது நம்ம மகாகும்ப பற்றி பேசுகிறீங்க. நான் நெக்ஸ்ட் குயிக்காக 2 முக்கியமான டாபிக் பற்றி பேசிட்டு நான் வைண்ட் அப் நினைக்கிறேன். இதில் வந்து 2 நாளாக வந்து கோவில்கள் மாநாடு, சர்வதேச கோவில்கள் மாநாடு திருப்பதியில் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டாக வந்து நம்ம காஷியில் நடந்து பார்த்தோம், இந்த வருஷம் இங்கே நடக்குது. இதில் பார்க்குறோம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய சிஎம், அவரும் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் மகாராஷ்டிரா சிஎம். அவர் ஸ்டேஜில் இருக்க இவர் சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய மதிப்பு மட்டும் வேல்யூவேஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 6 லட்சம் கோடி. அவருடைய எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அது மூலிமா நம்ம பெருசாக வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வருமானத்தை ஈட்ட முடியும், ரெவென்யூ இழுக்க முடியும், நம்ம வந்து பெரிய லெவலில் உயரலாம், கோவில்களை மட்டும் காத்தால் மட்டும் போதுன்றார். அதை தொடர்ந்து அப்படியே அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு கோவிலும் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணோம்னா பல மடங்கு போய் நிற்கும். நம்ம திருப்பதி டிடிடியில் ரொம்ப பெருசாக போய் நிற்கும். அதுபோல் ஒவ்வொரு கோவிலும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40,000 ஆட் அந்த ஹெச்ஆர்என்சியோடைய மேற்பார்வை இருக்கக்கூடிய கோவில்களை நம்ம ஃப்ரீ பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எடுத்து நடத்த வச்சோம் அப்படின்னா சிவிக் சொசைட்டிவே ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்றாங்க. நான் தர்மநாமிக்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் பேசிட்டு வரும்போது இதில் வந்து கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதோட எக்கானமி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோவில் இருக்கக்கூடாது, கோவில் எதற்கு அப்படின்னு சொல்கிற ஒரு சைடு இருக்க,
கோவிலால் பொருளாதாரத்திற்கு பலனளிக்கும்ன்றது எப்படி அப்படின்றது புரிய வைக்கணும்ல. யா, ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஆஃபன் இதில் இருக்கிற அரசியல் வந்து இருக்கிற உண்மையை உண்மையை வந்து சம்டைம்ஸ் அதை மக்களை வந்து பார்க்க விடாமல் செய்யுது, ரைட்? ஸோ கோயிலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் ட்ரிவன் ஆர் நான் ஸ்டேட் ட்ரிவன், தட் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஸோ அதை வந்து இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸில் இருக்கிற ப்ராசஸ் மூலமாக தான் அதை சால்வ் பண்ண முடியும், ரைட்? விச் மீன்ஸ் மக்களுடைய அது ஒரு மேண்டேட் வந்து அந்த மேண்டேட்டை இப்போ அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராசஸ், ரைட்? ஸோ தட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். பட் தி என்டையர் டெம்பிள் பேஸ்ட் ஈகோசிஸ்டம், ஒன் ஆஃப் மை ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, ஒன்று டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன், தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். அந்த டெம்பிளுடைய சாங்டிட்டி, அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே இருக்கிற கோயிலுக்கு இருக்கும், கம்போடியாவில் இருக்கிற அங்கோர் வாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன, அங்கே இருக்கிற அங்கோர் வாட் இஸ் அ நான் ஃபங்க்ஷனல் டெம்பிள். தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இந்து டெம்பிளாக இருந்தால் கூட அதில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது, ஆகம விதிபடி இது கிடையாது, பூஜைகள் நடக்கலை, புரஸ்காரங்கள் நடக்கலை, அது ஒரு மான்யூமெண்ட் மாதிரி இருக்குது. ஓகே, the functionality of the temple is very important for the temple to be a thriving ecosystem. A very important point. So அந்த administrative elements is one part of it. நான் சொல்கிற மாதிரி maintaining the temple, அதோடைய finances, what it gains, உண்டியல் இருக்கட்டும், whatever it is. But an important extension is the temple based ecosystem around the temple group பாருங்க, அது வந்து is a very very important point. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருங்கேரி எடுத்துக்கோ. இப்போ ஸ்ருங்கேரி எடுத்தீங்கன்னா the entire ஸ்ருங்கேரி town வந்து runs because of the ஸ்ருங்கேரி temple, சாரதாம்பா temple and the institution around it. இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டிலையும் மோஸ்ட் இஃப் நாட் ஆல் வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் there is one major temple which is part of the village and then lot of smaller temples இருக்கு. ஓகே, இந்த என்டையர் டீசென்ட்ரலைஸ் வில்லேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ் மாடல் அந்த டெம்பிளுடைய எக்கனாமிக் ஃபவுண்டேஷன்ஸ், தட் இஸ் அங்கே இருக்கிற கடைகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், மக்களுக்கு வர டூரிசம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அங்கேருந்து இன்டர்கனெக்டட் ரோட்ஸாக இருக்கட்டும், வேறு கோயில்களுக்கு போகிறதுக்கு, வேறு இதெல்லாம் போகிறதுக்கு, இதெல்லாம் தான் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் செட்டப்பில் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு தட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்கானமி. அதோடைய ஆஃப் ஷூட்ஸ் அந்த டெம்பிள் பேஸ்ட் எக்கனாமிக் ஈகோசிஸ்டம் சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, பிகாஸ் தட் இஸ் சம்திங் விச் யூ கேன். இப்போ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1990 பண்ண மாதிரி இதை வந்து லிபரலைஸ் பண்ணி இதை மோர் டார்கெட்டடாக பண்ணி இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ்லாம் எப்படி கொண்டு வராங்களோ அதை மோர் டார்கெட்டடாக என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா அதோடைய எக்கானமிஸ் ஸ்கேல்ஸ் வரும், அது எக்ஸ்பேண்ட் ஆகும் ஃபர்தர். அண்ட் அந்த லோக்கல் லெவல்லே வந்து உங்களுக்கு வருமானம் வரும், எபிலிட்டி டு இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸை இவென்ச்சுவலி டெவலப் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைங்கிறது இப்போ ஆல் த வே டில் காஞ்சிபுரம் போயாச்சு, ஆல் த வே டில் OMR போயாச்சு. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் வி டிஃபைன் அஸ் சென்னை, ஓகே, விச் இஸ் ஆல்ரெடி கோயிங் இன் டு Tier 2 டவுன். ஸோ எவ்வளோ நீங்கள் அர்பனைஸ் பண்ணுவீங்கிறது அது லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஆகுது. இன்னும் டீசென்ட்ரலைசேஷன் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் வராது நமக்கு. நோ, வேற நான் என்ன சொல்கிறேன்னா அது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு வேறு வழி இல்லைங்கிறேன். See, because your cities have become extremely dense, extremely என்ன சொல்கிறது crowded, and the scope for the city itself is becoming more and more difficult to manage. So all the issues with the city administration you're finding. Eventually at some point you will have to move to the Tier 2 Tier 3 model. That is ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் மாடலுக்கு போனீங்கன்னா தான் மோர் சஸ்டைனபிளாக இருக்கும். அந்த டீசென்ட்ரலைஸ் மாடல் போகணுன்னா யூ நீட் டு கிரியேட் வாட் வி கால் லோக்கல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். தட் இஸ் இப்போ ஒரு கும்பகோணத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த கும்பகோணம் வந்து நீங்கள் ஒரு த்ரைவிங் டவுனாக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ரியலி பிக் Tier 2 சிட்டியாக கொண்டு வரணும்னா அதில் இருக்கிற எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் டெவலப் பண்ணணும். ஓகே, மேனுஃபேக்சரிங் இஸ் இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்லாம் கொண்டு வரணும், யூனிவர்சிட்டி டவுன்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஆஸ் இட் கம்ஸ் தெர் இஸ் ஆல்ரெடி அன் ஈகோசிஸ்டம் விச் இஸ் தேர், விச் இஸ் த்ரைவிங். இப்போ நீங்கள் வடநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா ஆஃப் யூனிவர்சிட்டி டவுன்ஸ் இஸ் வெரி காமன். வேர் ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி தான் வந்து பிகம்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் ஐகான் ஃபார் தெம். அது வந்து இந்த என்டையர் கிராமத்தை அதோடைய யூனிவர்சிட்டி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் கவர்ன் பண்ணும். ஸோ அவங்க தான் வந்து ஸோ த என்டையர் டவுன் இஸ் பேசிக்லி அன் ஆஃப்ஷூட் ஆஃப் த யூனிவர்சிட்டி. வைல் நம்ம அந்த மாடலுக்கு வந்து அஸ்பயர் பண்ணோங்கிற சந்தேகமே கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு ஆல்ரெடி வி ஹேவ் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஆர் ப்ரொவைடிங் திஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இஃப் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தெம் and then develop these economies of scale,
தென் இந்த tier 2 tier 3 towns டெவலப் பண்ணுறது இஸ் ஃபார் மோர் என்ன சொல்கிறது சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாம். ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேஸ். இதுதான் வந்து இண்டிஜினஸ் ஸ்பிரிட் ஆஃப் அ பர்டிகுலர் கண்ட்ரிம்பாங்க. இப்போ சைனாவை எடுத்தீங்கன்னா சைனாவுடைய என்டையர் மாடல் பார்த்தீங்கன்னா இதே டீசென்ட்ரலைசேஷன் சிஸ்டம். சைனா தோ இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, a lot of their governance systems are all highly decentralized and highly democratized at the local level. And அவங்களுடைய கலாச்சார மேம்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி they do. ஜப்பான்லேயும் அதே தான். So a lot of Asian societies, they follow this type of a philosophy. And even Western societies, they acknowledge this. Western society கலாச்சாரம் இல்லைன்னு கிடையாது. அங்கே இருக்கிற கலாச்சாரத்தை இது வந்து is more, it's a different style and its impact on lifestyles is not as much as நம்மளுடைய இது. ஸோ இதை எப்படி இவால்வ் பண்ணுறதுங்கிறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். ஐ திங்க் irrespective of political parties, people ஒரு நாட்டை வந்து ஒரு இன்க்ளூசிவாக ஒரு சஸ்டைனபிளாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஐ திங்க் வி ஷுட் ஆல் think about interesting ideas to do this, because see, you already have these thousands of temples in place. Yes. And how you monetize is matter. And last point என்னன்னா, this is what I call highly inelastic demand. இப்போ டெக்னிக்கல் டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இனிலாஸ்டிக் டிமாண்ட்னா பேசிக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து 100 வருஷம் முன்னாடியும் சரி 100 வருஷம் அப்புறமும் சரி 400 மில்லியன் பீப்புள் மகாகும்புக்கு வரப்போகிறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு 500 வருஷம் முன்னாடி இந்த கான்செப்ட் ஆஃப் நேஷன் ஸ்டேட்டே கிடையாது. ஒரு 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 நாடுங்கிற ஒரு என்டிட்டியே வந்து ஒரு 200-300 வருஷம் முன்னாடி கிடையாது. ஓகே, அப்பயும் சரி மகாகும்புக்கு நடந்துட்டு தான் இருக்குது, இவ்வளோ பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, irrespective of the macro environment, political environment, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வில் பி கண்டினியூஸ்லி ஹேப்பனிங். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் வந்து இஸ் ஹைலி கான்ஸ்டன்ட் டிமாண்ட் irrespective of what is happening outside. பிகாஸ் இது வந்து ஃபெய்த் பேஸ்டாக இருக்கிறதுனால, இதோடைய ஒரு நம்பிக்கை பேஸ்ட் இருக்கிறதுனால அதை மக்கள் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, குவாண்டம் ஆஃப் செலவை வந்து கம்மி பண்ணிப்பாங்க வழியை அங்கே போகாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பாலிசி மேக்கர்ஸ் டு இந்த வே ஆஃப் லைஃப் எப்படி வந்து ஒரு எக்கனாமிக் ஒரு ஹப்பை வந்து கிரியேட் பண்ணலாங்கிற இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ திங்க் இந்த டிஸ்கஷன் வந்து while it is important that என்ன சொல்கிறது, the state moves as much as out and the devotees get control of these temples, I think since it's a political issue, it's better that a lot of people talk about the ecosystem around and people across board come and invest in ideas based on this. And அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குங்கிறது இஸ் ஒன் ஆஃப் தி philosophies, not just now, I show even in நம்மளுடைய பாஸ்டில் கூட இதை சொல்கிறாங்கங்கிற ஒரு கருத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மளோட இருந்து ரொம்ப டீட்டெயில்டாக தார்மீக எக்கானமி, கோவில்களுடைய முக்கியத்துவம், அதை சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரம்னு விக்சித் பாரத்துக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபைடாக தார்மனாமிக்ஸ்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி.